ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கோ அதை விட டேஸ்ட் டபுள் மடங்காகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் காய்கறியை ஸ்கிப் பண்ணுறாங்க, அதுவும் எஸ்பெஷலி பீட்ரூட்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜெனி குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்னன்றதை பார்த்தலாம். பீட்ரூட் சின்ன சைஸில் 1, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு 12 பல், அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, புளி 2 பிஞ்சு, தேங்காய் பெரிய செல்லு 2 செல்லு, 5லேருந்து 7 வரைக்கும் புதினா. இதை நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் காய்கறியை சேர்க்கலான்னு சொன்னேன் இல்லையா, நான் இப்போ பீட்ரூட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதில் கேரட், பீன்ஸ் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கா. குழந்தைங்க என்ன காய் சாப்பிட்லையோ, கசக்காத காய் எதுவோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் 1 டம்ளர் ரவைக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ நான் 2 டம்ளர் செய்கிறேன், அதனால் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இது எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பொலன்னு வரும். பட்டை ஒரு இன்ச் சைஸ் விரல் நீளத்துக்கு இருக்க பட்டை 1 சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ரொம்ப முக்கியம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கடுகு ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கடுகு ஆட் பண்ணால் பொரிஞ்சிரும். கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் மொறுன்னு இருக்காது. சாப்பிடும்போது கரெக்ட் முடக்குன்னு கிடைக்கும்ல, அது போல் கிடைக்காது. சவுன்னு ஆகிடும். அதனால் கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் மீடியம் சைஸில் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அது நல்லாயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. இடையில ஒரு தடவை கிளறி விடணும். இது போல் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். முழுசாக எண்ணெய் பிரியணும். அந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு இங்கே ஒரு கிளறிட்டு மூடி போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது போல் வரும். இது போல் உங்களுக்கு தனித்தனியாக தொக்கு போல் ரெடியான உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பொலன்னு உப்புமா கிடைக்கும். இது போல் நீங்கள் காய்கறி அரைக்காமல் சேர்த்திங்கன்னா, காய்கறி அரைச்சி சேர்க்கறதுனால உங்களுக்கு பொலன்னு இருக்காது, உதிரியாக இருக்காது. ஆனால் நல்லாவே சாஃப்டாக குலையாமல் ஒரு மாதிரி பொலன்னு இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டு கொதிக்க விட்டு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே ரவையை கொட்டி கிளறுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கணும். கிளறி ஒரு 30 செகண்ட்குள்ளே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. தண்ணி ஃபுல்லாக இது போல் ட்ரைன் ஆகிடும். இப்போ நல்லா கிளறி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே 5 to 4 நிமிஷம் வச்சு எடுங்க. நல்லா சூப்பரான பீட்ரூட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது நான் பீட்ரூட்டில் செஞ்சதுனால இது பீட்ரூட் உப்புமா. நீங்கள் பீன்ஸ் கேரட்டை தான் பொறுக்கி தனியாக வைக்கிறாங்க அப்படின்னா, வெங்காயத்தை கூட தனியாக பொறுக்கி வைக்கிறாங்களா, எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உப்புமா ஒரு ஆய் எடுத்து வைக்கும்பொழுது அந்த முடக்குன்னு இருக்க உளுத்தம் பருப்பு, அந்த பட்டையோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.